ஹலோ ப்ளீஸ் சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 83 days ஆயிருக்கு லாஸ்ட்டாக டியூடு படத்துக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஓகே, நம்ம பர்சனலாக தள்ளி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போகலாம். ராஜா சாப் படம் ஒரு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. அதுவும் 400 கோடி 500 கோடி எல்லாம் போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, அவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க, அதுவும் ஹாரர் காமெடியான ஒரு படம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்பே வந்து கொஞ்சம் கிராபிக்ஸ்ல எல்லாம் அடி வாங்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, பிரம்மாண்டமா ஏதோ கதையெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் தேட்டருக்கு போனேன். உண்மையை சொல்லணும்னா படம் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஓகே ஏதோ நடக்க போகுது போல, ஒரு கார்ல ஏதோ நடக்க போகுது, ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல ஒரு 5 நிமிஷம் கொண்டு போறாங்க. ஓகே, நல்லா தான் கொண்டு போறாங்க, நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஹீரோட இன்டர்வியூ ஒரு சாங்ல போடுறாங்க. யூஸ்வல் தெலுங்கு டெம்ப்ளேட், நிறைய கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சாங் வந்து எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு சாங்கா தான் இருந்துச்சு. அடுத்து ஹீரோட பாட்டியை காமிக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு வந்து ஒரு சென்டிமெண்டான ஒரு சீனுங்க. அந்த பாட்டி வந்து கொஞ்சம் மறக்கிற வியாதி அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் தன்னோட புருஷனை மறக்க மாட்டாங்க. புருஷன் விட்டுட்டு ஓடிட்டாப்புல அந்த புருஷனை தேடி அழைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. பட் இதை பாக்குறப்போ நமக்கு ஒரு சிம்பத்தி, ஒரு எமோஷன், ஒரு ஃபீல் வரணும். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதே மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணும். ஐயோ பாவம் இந்த பாட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். படம் ஃபுல்லாவே நீங்க பார்த்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட அந்த பாட்டி மேல உங்களுக்கு பாவமே தோணும். பாட்டி நம்ம குறை சொல்ல முடியாது. ரைட்டிங்ல அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்டிங்கா இல்ல அந்த கேரக்டருக்கு. அந்த கேரக்டர்னால தான் ஹீரோக்கு இவ்வளவு விஷயங்கள்லாம் நடக்குது இந்த படத்துலயே. பட் அந்த கேரக்டர் நமக்கு பெருசா இம்பாக்ட் இல்ல அப்படிங்கிறப்போ படம் அதுலயே அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பாட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா நமக்கு இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு இல்ல. ஏன்னா நிறைய சீன்ஸ்ல பாட்டியோட டைலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பெருசா எந்த ஒரு ஃபீலுமே நமக்கு கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நிறைய சீன்ஸ்ல பாட்டியோட டைலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்ப இந்த சீன் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லையே நமக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. சோ பெருசா அந்த பாட்டியோட எமோஷன் சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆக கிடையாது. சோ இந்த படத்தை அடுத்த மைனஸ் என்னன்னா சாங்ஸ் தேவையே இல்லாத சாங்ஸ், தேவையில்லாத பிளேஸ்மெண்ட், அந்த இடத்துல அந்த சாங் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய சில சாங்ஸ் இருக்குது இந்த படத்துல. ஏன் அப்படி சாங் போட்டுருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதுதான் 3வது மைனஸ். இந்த படத்துல 3 ஹீரோயின், அந்த 3 ஹீரோயின்ஸுமே இந்த படத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஹீரோயின் வச்சு அந்த ஹீரோயினுக்கு உண்டான லவ் ட்ராக்ல கரெக்டா ப்ராப்பரா ஒரு கதையை கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த காத்து வாக்குல 2 காதல் மாதிரி இது காத்து வாக்குல 3 காதல், இது காதலா அப்படிங்கிறதே டவுட் வர அளவுக்கு ஒரு காதல் சீன்ஸ். அந்த காதல் சீன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப லேக்கா இருக்கு. அடுத்து 4வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹாரர். இந்த படத்தை ஹாரர் காமெடின்னு சொல்றாங்க. ஹாரர் அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கணும். அட்லீஸ்ட் என்னதான் ஹாரர் காமெடியா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹாரர் இருக்கணும்ல, ஒரு பயம் வரணும், ஒரு ஏதோ பேய் வந்துருமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கணும். பேய் ஒருத்தனை அடிச்சு தூக்கி போடுது. பட் இவங்க வந்துட்டு ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் எல்லாம் சில மாதிரி நிக்கிறாங்க. ஒரு ரியாக்ஷன் காணும் ஃபேஸ்ல. பெர்ஃபார்மன்ஸா ஒரே ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா சமுத்திரக்கனி வர சீன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் கொடுக்கும். அந்த கேரக்டர் மட்டும் தான் நல்லா நடிச்சிட்டு இருக்கும். அதாவது சமுத்திரக்கனி மட்டும் தான் நல்லா நடிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்து காமெடி எங்கேயோ ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு ஒர்க் ஆகும். பட் அது வந்து பெருசா நம்மள வந்து ஹாரர் காமெடி அப்படின்னு இந்த படத்தை சொல்ற அளவுக்கு அந்த காமெடி ஒர்க் ஆக கிடையாது. ஸோ அடுத்த மைனஸ், மேஜரா இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு விஎஃப்எக்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. கிராபிக்ஸ் வந்து ஒரு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அது ஓகே, ஒரு பிரம்மாண்டமும் ஒரு ஜெயிண்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. ஓகே நல்லா பண்ணிருக்கீங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குதே தவிர மற்ற சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா கிராபிக்ஸ் வந்து கிராபிக்ஸ்ன்னு தெரியல அளவுக்கு தான் இருக்குது. இவ்வளவு கோடிக்கணக்கில் போட்டு எடுத்துருக்கக்கூடிய ஒரு படத்துல வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா யானை எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப வந்து கிராபிக்ஸ் ஃபீல் தெரியுது. முதல்ல ஒரு உத்தர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுல பார்த்தோம்னா அப்படியே அது கிராபிக்ஸ் அப்படியே தெரியுது. அவர் கை தனியா இருக்கு, முதல்ல தனியா ஆடிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு 70 கோடி அப்படிதான் பிளான் பண்ணி போல இருக்குது. அதுக்கு மேல வந்து பிரபாஸ் தான் வந்துட்டாரு அப்படிங்கறதுனால வந்துட்டு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 400 கோடி 500 கோடிங்கிறாங்க. சோ இவ்வளவு பட்ஜெட் வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியல டைரக்டர்னால. அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான கதையாவும் இது இல்ல, அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான கிராபிக்ஸும் பெருசா ஒர்க் ஆகல. அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான ஸ்கிரீன் பிளே அவ்வளவு காசு கொடுக்குறாங்க, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே கிரிப்பிங்கா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எஃபோர்ட் டைரக்டர் போட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஸோ ஒரு பிரம்மாண்ட படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல பிரம்மாண்டமா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஹாரர் காமெடின்னு சொல்ற அளவுக்கு ஹாரராகவும் பெருசா இல்லை, காமெடியாவும் பெருசா இல்லை. ஸோ பேசிக்கலி ஒரு பிரம்மாண்டமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலா இருக்கக்கூடிய படத்தை பிரம்மாண்டமா காமிக்கணும்னு சொல்லி இருக்க மாதிரி இருக்கு. பாலிவுட்ல இருந்தெல்லாம் வில்லனை கூட்டிட்டு வந்து அவரோட கேரக்டர்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் கிட்ட இருந்து ஒரு இம்பாக்ட் இல்லை. கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ஃபைட் சீன் அந்த கேரக்டருக்கு நடுவுல ஒரு விஷயம்லாம் நடக்கும். அது வந்து கிளைமேக்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகாது. இதெல்லாம் கிளைமேக்ஸாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துல நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது வந்து பிரபாஸோட ஓல்டு ஒரு வயசான கேரக்டர்ல வருவாரு. அது மட்டும்தான் நல்லா இருக்கும். சரி ஓகே அதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தியேட்டருக்கு போனா அந்த சீனே கிடையாது. கேட்டா டைரக்டர் வந்து அந்த சீன் வேணான்னு தூக்கிட்டாருமா.